ஹலோ ஹால். ஸோ நேற்றே வந்து எஸ்பிஐ கிளர்க் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ பட் சர்வர் இஷ்யூஸ்னால என்ன பண்ண முடியல அப்படின்னா பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யா ஸோ என்னுடைய ஸ்கோர் வந்து நான் டேரெக்டாக காமிச்சிடுறேன். ஸோ என்னுடைய ஸ்கோர் வந்து 90.75. ஓகே, ஸோ கிளியர் ஆகியிருக்கு. பட் கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்குது இல்லையா, தமிழ்நாடுக்கு 52. ஸோ அதனால் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ 10 days இருக்குது. ஸோ இன்றைக்கி 15 வந்து எக்ஸாமாக இருக்க சான்சஸ் இருக்குது. 15 or 16 2 days. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராப்பராக வந்து இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லா செக்ஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மற்ற செக்ஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த ஒரு 10 days வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்ஸை ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளியர் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக இந்த 10 days வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஆகஸ்ட்டுக்கும் அக்டோபர்ஸ்தும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னால் வந்து அது கம்ப்ளீட்டாக பண்ண முடியுமா, அந்த மந்த்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன். பட் நிறைய பேர் பிடிஎஃப்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ பிடிஎஃப் வந்து நான் ஆல்ரெடி எதுக்குமே ரெடி பண்ணி வைக்கல. ஸோ அகைன் நான் இது பண்ணும்போது தான் நான் பிடிஎஃப்பும் ரெடி பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். இல்லையா பிடிஎஃப் மட்டுமாச்சும் ரெடி பண்ணி ஷேர் பண்ண பார்க்குறேன். ஸோ அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஸோ மேக்ஸிமம் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிடுறேன். ஏன்னா நானும் படிக்கிறேன் அப்படின்றதுனால டைம் வந்து ப்ராப்பராக வந்து என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ கிளியர் பண்ண எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். மெயின்ஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.